இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப அருமையான பதிவு. எல்லாத்துக்கும் தேவையான பதிவு நண்பர்களே. முழுமையா பாருங்க. உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. அனைவருமே பலனடையட்டும். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வெற்றிலை அப்படின்னு ஒரு அற்புதமான மூலிகை இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். வீட்டில் வெற்றிலை வளர்ப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பா பாருங்க அப்படிங்கிறது தான் தலைப்பு. வெற்றிலை அப்படிங்கிறத வீட்டில் வச்சா செல்வம் மலரும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். செல்வம் மலருதோ இல்லையோ உடலுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. அதைத்தான் இந்த இடத்துல பார்க்க இருக்கோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் நண்பர்களே. பொதுவாக வீட்டில் வெற்றிலை கொடி அப்படிங்கிறது சாதாரணமாக வளரதில்லை. நல்ல ஈரப்பதம், மிதமான வெப்பம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வெற்றிலை கொடி வந்து வளர்ந்தோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிலை கொடியை நடும்போது ஒரு 5 ரூபா காசை வச்சு நடுங்க, மஞ்சள் குங்குமம் வச்சு வளர்த்துவாங்க, இப்படி நிறைய சொல்லுவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் உடையது வெற்றிலை அப்படிங்கிறது. அது இருக்கிற இடத்துல வீட்டில் செல்வம் வந்துட்டு நிலை கொண்டு இருக்கும் இப்படின்னு நிறைய சொல்லப்படும். கண்டிப்பாக உண்மைதாங்க. ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வெற்றிலைக்கு வந்துட்டு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளோட தமிழர் மரபில் பல நூறு ஆண்டுகளாக இந்த வெற்றிலையோட பயன்பாடு இருந்து கொண்டு வருவது அனைவரும் அறிந்த ஒன்றே. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அதில் நிறைய பொருட்களை கலந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துப்பதை தவிர்த்து கொள்ளலாம். வெற்றிலையை பல வகையில் பயன்படுத்தும் போது உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்க வல்லது வெற்றிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கும் போது, வெற்றிலையை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உணர்வு மண்டலம், நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக வந்துட்டு வேலை செய்வதற்கு இந்த வெற்றிலை உதவும் அப்படின்னு சொல்லப்படும். பொதுவாக நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வெற்றிலையை சாப்பிடுவோம் இல்லையா. ஆனால் வெற்றிலையை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் வெற்றிலையை மட்டும் எடுத்துக்கலாம். காம்பை நீக்கிட்டு சாப்பிடுவாங்க, காம்பு நுனியை நீக்கிட்டு சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த வெற்றிலையை வந்து சின்ன சின்னதாக பிச்சு நல்லா நசுக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த தண்ணீரை நல்லா சுட வச்சு வடிகட்டி குடிக்கிறோம். அப்படிங்கும் போது அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் உடலுக்கு அப்படியே போகும். கால்சியம் சத்து கிடைக்கும். நிறைய தாது உப்புகள் அதில் இருக்கு. அது எல்லாமே உடலுக்கு பயன்பாடாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதி அற்புதமானது. உடலில் உணர்வாற்றல்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய சுவாமிகளுக்கு வந்துட்டு இந்த வெற்றிலை மாலை அப்படிங்கிறத சாத்துவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த வெற்றிலை மாலை சாற்றினால் வந்துட்டு அவங்களுக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஆஞ்சநேயருக்கு குறிப்பாக வெற்றிலை மாலை போட சொல்லுவாங்க. அம்பிகைக்கு அல்லது எந்த பூஜையிலையும் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு இல்லாமல் எந்த பூஜையுமே நிரக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் சுவாமிகளுக்கு படைப்பதற்கா அப்படின்னு கேட்டால், அதில் நமது முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பூஜையில் வைக்கிறோம் இல்லையா, எல்லா பொருட்களுக்கும் ஆற்றல் உண்டு. அது எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தது. அதை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்றதுக்கு தான் பூஜையில் அந்த பொருட்களை எல்லாம் வைத்தார்கள். வெற்றிலை என்பது வெற்றியின் அடையாளமாக கருதப்படும். வெற்றியின் அடையாளம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்குவது, அதிலே தொடர்ந்து செயல்பட வைப்பது, இது போல ஆற்றல்களை உண்டாக்குவதற்கான அந்த ஒரு அற்புதமான தன்மையும் இந்த வெற்றிலைக்கு உண்டு அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ வெற்றிலையை மட்டும் சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். அது நீள் வாக்கில் கிழிச்சு சாப்பிடக்கூடாது. 2 பேர் சாப்பிட்றோம் அப்படின்னா குறுக்கு வாட்டில் வந்துட்டு அதை கிழிச்சு சாப்பிட்றது உத்தமம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதில் சுண்ணாம்பு, பாக்கு இதெல்லாம் கலந்து சாப்பிடலாமா அப்படின்னா அது அவரவர் விருப்பம். இருந்தாலும் ஒரே விஷயம் என்னன்னா, வெற்றிலைக்கு மட்டுமே மகத்துவம் உண்டு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவும் சில இடங்களில் நிரூபணம் ஆகியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சில பயன்பாட்டுகளில் ஒன்று அப்படின்னம்னா, குடலில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளை போக்குவது, உடலில் இருக்கின்ற நச்சுத்தன்மைகளை போக்கக்கூடிய ஆற்றல் உடையது, அதே போல சில வகை புற்றுநோய்களை எதிர்க்கக்கூடிய தன்மை உடையது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவாங்க. மலமிளக்கியாக செயற்படும். அதே போல அந்த நரம்பு மண்டலத்தை வந்து துரிதப்படுத்தும், உணர்வு ஆற்றலை அதிகப்படுத்தும். உணர்வு ஆற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்க ஆறா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்னும் பல சிறப்புகள் இந்த வெற்றிலைக்கு உண்டு. இது மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை பூஜையில் இடம்பெற வச்சாங்க. சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுங்க, அதுக்கப்புறமா அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பூஜையில் வைக்கிற எல்லா பொருட்களும் பூஜையில் நீங்கள் எந்த பொருட்கள் வச்சாலும் அதை மூலிகையாக நாம் வைத்திருக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உடலுக்கு நல்லது அப்படிங்கிறத முன்னோர்கள் நமக்கு எடுத்து சொல்வதற்காக தான் இந்த பூஜையிலே இந்த மூலிகை இருக்க வேண்டும் என்ற வரைமுறையை வரையறுத்திருக்கிறார்கள். அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அது சாமிக்கு மட்டுமே உடையது அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம். இல்லை அதை மறுவ செய்து வேறு வகைகளில் அதை எடுத்துக்கொள்கிறோம். வெற்றிலையை பொறுத்தளவு அப்படியே உட்கொள்ளலாம், தவறு இல்லை.
அது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது. அது எவ்வாறு செல்வத்தை பெருக்குகிறது அப்படின்னு பார்த்தா, உடல் ஆரோக்கியம் இருக்கிற இடம். அதே போல் ரொம்ப துரிதமாக நாம் செயல்படுகின்றோம். இதெல்லாம் இருந்துன்னா கடினமான வேலைகள் செய்வோம். கடினமாக வேலைகள் செய்வதன் மூலமாக பணம் அதுவாக சேரும். கடின உழைப்பு இருக்கின்ற இடத்துல பணம் சேரும். இன்னொன்று, இந்த மாதிரி மருத்துவ பயனுள்ள தாவரங்களை அல்லது மூலிகைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலுக்கு எந்த உபாதையும் வராது. மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது. ஒரு இடத்துல நீங்கள் மருத்துவ செலவு செய்யலை அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் சேமித்த பணம் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அப்போ நம்ம செல்வந்தராக இருப்போமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கணும். அப்போ இந்த ஜீரண உறுப்புகள் சரியாக செயல்படுகின்றன அப்படிங்கும் போதே மனிதனுக்கு பாதி பிரச்சனை வராமல் போயிடும். அப்படி அந்த பிரச்சனை உடல் உபாதைகள் இல்லை அப்படின்னா உண்மையாகவே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அவர் செல்வந்தராக பணக்காரராக இருப்பார் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்களே கேட்டு பாருங்க. ஆம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே அது குறித்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இல்லைன்னு நினைச்சாலும் ஏன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க நண்பர்களே. ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கு வெற்றிலை ஒரு சிறந்த உதாரணம். அல்லது அது ஒரு மூலப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை தரவல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது எடுத்துக்குங்க. உடல்ல இருக்க சில கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த வெற்றிலை உதவும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. மறக்காம இந்த பதிவு உங்க நண்பர்களோட குறிப்பாக பகிர்ந்துக்குங்க. அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம். அது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் இருக்கின்ற ஐயப்பாடு தான். இப்போ நம்ம வெளியே நடந்து போகும்போது ஒரு காகம் தெரியாமல் உரசிட்டாலும் மேலே உரசிட்டாலும் தலையில் தட்டிட்டு போச்சுனாலும் சரி, இல்லை தலையில் ஏறி உட்காந்து ஒரு கொத்திட்டு போச்சுனாலும் சரி, நமக்கு ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது ஏற்படும். என்னன்னு தெரியலையே, திடீர்னு காகம் தலையில் கொத்திடுச்சு, சனீஸ்வர பகவானுடைய பார்வை பற்றுச்சு போல, நம்ம இனிமேல் எவ்வளோ கஷ்டப்பட போகிறோமோ தெரியலையே, அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்களையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிற தன்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பொதுவாக பறவைகளுக்கே உண்டான இயல்பு என்னன்னா, இந்த இயற்கையை கணிக்கக்கூடியது. அதுலேயும் குறிப்பாக இந்த காகம் சுய ஒழுக்கம் உடையது. அதே போல் ரொம்ப சுத்தபத்தமான பறவை அப்படின்ட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த காகத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, கொஞ்சம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் உணர்ந்துக்கும் அப்படிம்பாங்க. அது காகத்துக்கு சிறப்பு தன்மை உண்டு. எல்லா பறவைகளும் உணர்ந்துக்கும். இயற்கை சீற்றமெல்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அது பாட்டுக்கு காட்டுக்குள்ளே போயிடும், பாதிப்பு இல்லாத இடத்துக்கு. விலங்குகள் எல்லாத்துக்குமே. மனிதனுக்கும் அந்த உணர்வு இருக்குது. ஆனால் மனிதனால் அதை உணர்ந்து கொள்ள முடியல. தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ள முடியாதனால இந்த மாதிரி ஜீவராசிகள் இருக்கு இல்லையா, பறவைகள், நம்ம வளர்க்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நாய், பூனை, இது எல்லாமே ஏதோ ஒரு அறிகுறியை காட்டும். நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, அப்படி நமக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த காகம் தலையில் தட்டிட்டு போகிறது, ஏறி உட்காந்து ஒரு கொத்திட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ பிரச்சனை வரப்போகுதா அப்படின்னா, பிரச்சனைனா பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்ம உடம்புல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நம்ம கண்டுக்காமல் விட்டுருக்கலாம். அது நம்ம உடலில் அது உபாதையை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் காகம் வடிவம் எடுத்து நமக்கு உணர்த்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலையும் நம்ம காப்பாற்ற நிற்கிறது யாருன்னா அந்த முன்னோர்கள் தான். சரியாக கவனமாக பாரு, உன் உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்த்தலுக்கு தான் அது வருதே தவிர, சனீஸ்வர பகவானுடைய பார்வை ஓரமாகுது அதனால் வருது, நம்ம இனிமேல் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது நடந்தே தீரும். சனீஸ்வர பகவான் நியாயமான். என்ன செஞ்சோமோ அதை கொடுத்துட்டு போயிட போகிறார். இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சரி அப்படி தட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, எந்த ஆடை அணிந்திருந்தோமோ அந்த ஆடையோடு அப்படியே போய் தலைமுழுகிடணும், அப்படியே குளிச்சுடணும். அதுக்கப்புறம் அந்த ஆடையெல்லாம் மாற்றிட்டு ஈர உடையோட ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாது. அதனால தான் குளிச்சுட்டு வேறு ஆடை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போங்க. தீபம் போட்டு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், போதுமானது. இல்லை எங்களால் முடியும், பக்கத்தில் சிவாலயம் இருக்குது, நவகிரகம் இருக்குது அப்படின்னா அந்த நவகிரகத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வந்தாலும் சிறப்பானது தான். கொஞ்சம் மனசில் இருக்கிற குழப்பங்கள் தீரும், வேறு எதுவும் இல்லை. சரி, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, முன்னோர்களை நினைத்து, நம்ம தாத்தா பாட்டி இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள நினைத்து ஒரு 5-6 பேத்துக்கு அங்கே இருக்கவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி நேர காலகட்டங்களில் பக்கத்தில் குலதெய்வ ஆலயம் இருக்குது அப்படின்னா தட்டுன அன்னைக்கே குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு விளக்கு போட்டு மனசார சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நிற சொம்பு தண்ணி வச்சு வீட்டில் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. அதுதான் ரொம்ப உன்னதமான விஷயம்.
இப்போ அதே வந்துட்டு அமாவாசை நெருங்கி வருது அப்படிங்கும்போது நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்திருந்தாலோ தர்ப்பணம் கொடுக்காம இருந்திருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு உண்டானதை நம்ம செஞ்சிடலாம். அதே போல் பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு போய் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம். மீன் வந்து குளங்களில் இருக்குன்னா பொறி வாங்கி போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் மனசு உறுத்தலாக இருக்குது, காகம் தலையில் தட்டிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலே போதுமானது. ரொம்ப முக்கியம், உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும். குடும்பத்தில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைனா விட்டு கொடுத்து போயிடணும். அதை வந்து பெருசாக்கிக்கிட்டே போகிறோம் அப்படிங்கும்போது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். அதை தான் முன்னோர்கள் வந்து நமக்கு காக வடிவத்தில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இனிமேல் காகம் தலையில் தட்டுனா கூட இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நண்பர்களே, கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நமசிவாய. நன்றி, வணக்கம்.